வாகனங்கள்ல கூட வந்து இறங்கி கொண்டு கரும்பு அதை நீங்க அதை பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். இதுல அந்த குட்டி பானை எல்லாம் இருக்கு. நான் சின்ன பிள்ளைகள் பொங்கலாம் எவ்வளவு கட்டத்தை நோய் கொண்டு பாருங்க வியாபாரம் செய்யறாங்க. ஆனா இதுக்கு வந்து வரிய பண்றாங்க சொந்த. நாங்க உங்களுக்கு இப்படி எங்கால காட்டி கொண்டோம் பாருங்க. கரும்புகள் வந்து எவ்வளவு டிசைன் அடுக்கி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. வந்து மற்றதுல இதில் பக்கத்துல அது கூட சாப்பாடு கிடையாது. அந்த இந்த இதுல வந்து ஒன்றுமே வரத்துல பொங்கல் பானை வச்சு என்ன சொல்லி இப்படி காட்டி இருக்கு. உலகத்துக்கு ட்ராபிக்கா இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலையில இருந்து மலைகள் 10 தோரணம் 200 ரூபாய்க்கு கொடுக்கினா, மாம்பழம் இருக்குது 200 ரூபா. அப்ப பொங்கல் கொண்டாட்டம் என்ன மாதிரி போகுது இந்த வருஷம்? பொங்கலுக்கு வந்து வெடி இல்லாம ஒரு பொங்கல் இருக்கா? எங்களுக்கு வந்து நோய் 850 1200 ரூபா. வெள்ளத்தை பாருங்க, பச்சை நிறம் அடிக்கி இருக்குது, பாசு நிறம் அடிக்கி இருக்கு. இதுக்கு காலை வச்சு வருத்தம் தவளாங்க. வணக்கம் ரோலே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, 15ஆம் தேதி வரப்போற பொங்கலுக்கு இன்று 13ஆம் தேதியே மாறிப்போன யாழ்ப்பாணத்தை தான் பார்க்க போறோம். மக்கள் வந்து பரபரப்பாக பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கணும். வேணும்னு சொன்னால் இன்றைக்கு காலையிலேருந்து மழை பெய்தது, இப்போ நல்ல வெயில் இருக்கிற காரணத்தால் வந்து மக்கள் வந்து இன்றைக்கே வந்து பொருட்களை வாங்குறதுக்காக குவிந்த வண்ணம் இருக்கணும். அதோட வந்து இந்த பின்னவேலியிலையும் வந்து பொங்கல் பொருட்கள் வந்து மிக வித்தியாசமாக பிரம்மாண்டமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் இந்த காணொலியில் காட்ட போகிறோம். தொடர்ச்சியாக எங்களோட காணொலிகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நிற்கிறது வந்து திண்ணவேலி சிக்னல் சந்தியில் நிற்கிறோம். அதாவது இப்போ திண்ணவேலி மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதில் கூட அந்த பொங்கலுக்கு தயார் நிலையில் இருக்கிறத பார்த்து கொள்ளலாம். வாங்க இப்படி உள்ளுக்க போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இப்போ நிற்கிறது திண்ணவேலி மார்க்கெட். அதில் தான் வந்து இந்த பொங்கலுக்கான எல்லாமே போட்டிருக்கணும் பாருங்க. கரும்புலேருந்து பானைகள்லேருந்து சகலதுமே போட்டிருக்கணும். என்ன மாதிரி விலைகளில் இருக்குன்றதையும் உங்களுக்கு நாங்கள் கேட்டு தெரியப்படுத்துகிறோம் பாருங்க. இந்த டிசைன் பானைகள்லேருந்து மற்ற அலுமினிய பானைகள் சகலதுமே இருக்குது. அதையும் என்னென்ன கேட்போம் வீட்டுக்கு வந்துருக்கணும். இதில் பெயிண்ட் அடித்து கொண்டு வந்து இப்போ இந்த கல்லுகளை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் மேடம். அந்த டிசைனுகளை போட்டு எல்லாமே தயார்படுத்தி கொண்டிருக்கணும் மேடம். அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து வேணும் கேட்டு இதில் பார்த்து எல்லாமே விலை பார்த்து கொடுத்து கொண்டிருக்கணும். இதில் வந்து இந்த கல்லுகளுக்கான 3 அடுப்பு 1000 ரூபாய்க்கு இப்போ அதுக்கான தயார் நிலையில இருக்குது பாருங்க. அண்ணாவோட அந்த பெயிண்ட்களை அடிச்சு கொண்டு நிற்கிறார். அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். 3 அடுப்பு 1000 ரூபான்னு சொல்லி விற்கணும். தோரணங்கள்லேருந்து மாம்பழங்கள்ல பழங்கள்லேருந்து சகல அதுமே இருக்கு எல்லா இடத்துலையும். தோரணம் வந்து 200 ரூபாயாம். 200 ரூபாய்க்கு எத்தனை அண்ணே? 10 தோரணம் 200 ரூபாய்க்கு கொடுக்கணும். இங்கால மாம்பழம் இருக்குது 200 ரூபா. கரும்பு 100 200 ரூபா. மற்ற அந்த மஞ்சள் இலைகள்ல இருந்து எல்லாமே இருக்குது. நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். கரும்புல இருந்து சகல அதுமே இருக்கிறதா இருக்கு. பானையெல்லாம் எவ்வளோ ஐயா? 500 ரூபா 650 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க இளநீ எல்லாம் பற்றி வித்து கொண்டிருக்கிறாங்க. இளநீ அதாவது இது வந்து அந்த மஞ்சளில இஞ்சியிலன்னு சொல்லிடணும் அதெல்லாம் இருக்கு. கரும்புகள் எல்லாம் வித்து கொண்டிருக்கிறாங்க. இதுல வந்து பாருங்க அந்த தேவையான பொருட்கள் இருந்து சுலகையில இருந்து பெட்டிகள்ல இருந்து
மற்றது இடியப்ப தட்டுலேருந்து இந்த அகப்பைகள், மற்றது இந்த பாருங்க அந்த மட்பாண்டத்தில் செய்யப்பட்ட சட்டிகள்ல இருந்து பொங்கல் பானைகள் கூட டிசைன் மூலம் செய்யப்பட்டிருக்குது. அதோட வந்து இங்கால பாருங்க அந்த வெடிக்கடையும் போட்டிருக்கோம். வெடிகள் பொங்கலுக்கு வந்து வெடி இல்லாம ஒரு பொங்கல் இருக்காதானே, சிறப்பா இருக்கும். அதுலயும் வந்து மிகவும் எங்கேயும் கிடைக்காம மலிவு விற்பனையில கொடுத்து கொண்டிருக்கிறோமாம். இதுல வந்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கெட் போற உள்வாசல் ரோட்டால இதுல இருக்குது, வெளியில வச்சிருக்கணும் பாருங்க. எல்லாமே விலை குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பானைகள்லாம் என்ன விலை? என்ன பானைகள்? பானை வந்து 850. 850, 1200 ரூபா, 600 ரூபாய்க்கு எல்லாமே இருக்குது. இங்க இருகாணி வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே இதில் நீங்க வந்து வாங்கி கொள்ளலாம். இங்கால வந்து வெடிகள் வந்து எல்லாமே மிக குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்க இதில் பார்த்து கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல கூட வந்து இறங்கி கொண்டிருக்கிற கரும்பு, அதை நீங்க இதுல பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால வந்து பாருங்க இந்த கடைகள்ல வந்து வெடிகள் போட்டிருக்கணும். இதுவும் இந்த லைன் ஃபுல்லாவே இந்த வெடிக்கடைகள் இருக்குது. அங்கால பழங்களோட சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக பாருங்க. இங்கால முடியும் பழக்கடைகளோட சேர்த்து கரும்புகள் எல்லாமே வச்சிருக்கணும். எல்லாமே இருக்கு. இங்கால இந்த மஞ்சள் இலையிலிருந்து எல்லாமே வச்சிருக்கணும். கரும்புகள், பிலாப்பழம், எல்லாம் பழங்கள் வகை அனைத்தையும் கொடுக்கலாம். இதுல வந்து வெடி வகைகள், வித்தியாசமான வெடிகள் எல்லாமே வச்சிருக்கணும். பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த சின்னவேலி மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக அனைவரையுமே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்த வித்தியாசமான வெடிகள் மூலமே எல்லாம் வந்திருக்கு. அதை நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, இது ஒரு பக்கம் காட்டி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு. இனி இப்படி எங்கால காட்டி கொள்றோம் பாருங்க. ஃபுல்லாகவே பானை. இந்த கடையில் இருக்கிறத ஃபுல்லாக அனைத்துமே இந்த பானை வகைகள்லாம், மற்ற அதோட வெடிகள் எல்லாமே இருக்குது. அதோட எங்கால அந்த வித்தியாசமான பானைகளையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும். வெளிநாட்டை வெறும் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும் இந்த கடைகளை வந்து. அதில் வந்து நான் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். இதுல அந்த குட்டி பானை எல்லாம் இருக்கு. நான் சின்ன பிள்ளைகள் பொங்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பானைகள் இருக்கு. மற்ற இந்த டிசைன் பானை, பெரிய பெரிய பானைகள் எல்லாமே இருக்கு. இந்த அடுப்புகளுக்கு கூட டிசைன் பண்ணி வச்சிருக்கணும் பாருங்க. இங்காலையும் இந்த பானைகள் டிசைன் எல்லாம் பாருங்க ஃபுல்லா அப்படி இருக்கு, அடுக்கி வச்சிருக்கணும். முன்னால பார்க்க நல்லா வடிவா இருக்கு. என்ன இதில் விட அந்த பானைகள் எல்லாம் இந்த டிசைன் பானைகள்ல முழுக்க இருக்கிறத நாங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுகளில் எல்லாமே ஒவ்வொரு விலைகளில் இருக்குது. அடுப்புகளோடையுமே விற்று கொண்டிருக்கணும் பாருங்க. அந்த எல்லாமே மண்பானங்களால் செய்யப்பட்ட பானைகளாகவே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்புகளோட வந்து எல்லாமே கொண்டு வந்து வச்சு கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. கரும்புகள் மூலம் கட்டி கரும்புகளும் விற்பனைக்காக வந்து இப்போ வாகனங்களில் இறங்கினதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட ஆட்கள் கூட வந்து விலைகளை விசாரித்து கேட்டுக்கொண்டு நிற்கணும் பாருங்க. இதில் பாருங்க இந்த குத்து விளக்குகள் மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்கணும் பாருங்க. அந்த தீவங்க காட்டக்கூடிய மாதிரி விளக்குகள் எல்லாமே செய்து வச்சுக்கணும். அதை இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இதெல்லாம் வந்து மண்ணில் செய்ய தெரியும். எல்லாமே இதில் மண்ணில் செய்த பொருட்களாக தான் இருக்குது. Here. Here. Oh. Dahai. CI. CI. जैसी अपना जैसी अपना டிசைன் அடுப்புகளெல்லாம் வச்சிருக்கீங்க. இதுல பொங்கல் பானை வச்சு என்ன சொல்லி கூட காட்டி இருக்கீங்க. அவப்பையும் இருக்கேண்ணே, அவப்பையும் வச்சிருக்கு. பிறாயம் வச்சுட்டு தண்ணியம் விட்டா சரி, தண்ணியை விட்டா சரி, தண்ணியை விட்டா கொஞ்சம் பிறகு அப்புறம் பொங்கல்லாம் என்ன மாதிரி இருக்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம். இந்த முறை கொஞ்சம் மழையால குழப்பிட்டு நீங்க இந்த கடை வச்சுக்கிறீங்களா? வெடிக்கிறீங்க. வாங்க வாங்க. மணிக்காரத்தை பற்றி தானே நான் சம்பளத்துக்கு விட்டு கொடுக்குறேன். அந்த கடைக்காரருக்கு விலைகள் பட்டி கொடுக்குறபடியா அவங்களும் வந்து விற்கணும். வட்டி கொடுக்குறீங்க. உங்களோட கடை எங்க இருக்கு?
இந்த இப்ப வச்சுக்கிற கடை இதுதான் ஓ அதான் இல்ல. கடையாண்டு இல்லை எங்களுக்கு நாங்கள் பேமெண்ட்ல போட்டு அவங்களுக்கு கம்பெனிக்காரங்க விற்கிறீங்க. அப்ப பொங்கல் கொண்டாட்டம் என்ன மாதிரி போகுது இந்த வருஷம்? பரவாயில்ல, நம்ம மழை விட்டுச்சுன்னா சிறப்பாக இருக்கும். சிறப்பா இருக்கு. வியாபாரங்கள் போகுதா? வியாபாரம் போகுது. இந்த இதுதான் போகுது. இதேதான் பொங்கல் போகுது. வந்ததே 3 நாள். 3 நாளா இல்லை, மழையா இல்லை. இந்த இதுதான் போகுது. ஆனா இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு. என்னன்னு சொல்ற? அடுப்புல எல்லாம் வச்சு நல்ல ஒரு வித்தியாசமா செய்யும். நாளைக்கு தான் வியாபாரம். இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து வாங்கி மழை விட்டுருக்கு. சரி, ஓகே, நன்றி. இதுல விட அந்த அடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கு. மற்ற இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கரும்புகள் வந்து எவ்வளவு டிசைன் அடுக்கி வச்சிருக்கணும்னு பாருங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. இதுல அந்த போற ஆக்களை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவுக்கு ட்ராஃபிக்கா இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினம் அந்த காலையில இருந்து மலைகள் பெய்யறது மூடாக அந்த ஆக்கள் வந்து இப்ப மழை விட்டதற்கு பிறகு வந்து எல்லாமே வாங்கி கொண்டு போறதையும் இதுல நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இந்த கடைகள் வந்து இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. வளமையா வந்து இந்த இடமெல்லாம் கடை போடுற நீங்க தெரியல. எந்த ஒரு பண்டிகை காலத்துலயும் வந்தேன்னா இதுல வந்து கடைகள் போடுவோம். வேற வியாபாரி மாதிரி இல்லாம வந்து நடக்கும். இந்த முறை வந்து வியாபாரம் செய்யலாம, இந்த முறை இல்லை, ஒவ்வொரு மழை காலத்துல வந்து செய்யலாத இது உண்டு. ஏன்டா இந்த இடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுது தானே, வெள்ளம் எல்லாம் நிக்குது. வெள்ளம் இந்த இதுல வந்து வியாபாரமே செய்யலாது. இதால வந்து எங்களுக்கும் ஒரு பாதிப்பு உண்டு. கடைகளுக்கு வர்ற இதுல வர்ற சனம் ஆக்கள் வந்து கஷ்டம் வந்து பார்க்கிங் கொண்டு பண்ணிடலாம். பார்க்கிங்ல இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா பார்க்கிங் பண்ணிடலாம். அதால வந்து எங்களை வியாபாரம் கொண்டு பாதிப்பு கொண்டு வருது. வந்து அப்ப இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை ஒரு தரம் எடுக்கல இது வரைக்கும் இல்ல. சந்தை வரிகள் வந்து எடுக்கிறாங்க. மோட்டர் பைக் வந்து ஆக்கள் வந்து விட்ட கையோட 20 ரூபா வரி வேண்டுறாங்க. ஆட்டோக்கு 50 ரூபா 100 ரூபா வரி வேண்டுறாங்க. வாகனத்துக்கு 100 ரூபா 150 ரூபா வரிகள் வேண்டுறாங்க. அப்படியான செய்கிறாங்க. வந்து ஒரு நடவடிக்கை ஒன்றும் செஞ்சதா காணல. நீங்க வந்து மற்றதுல இஞ்சல பக்கத்துல அதோட சாப்பாடு கிடையாது. அந்த இந்த இதுல வந்து ஒன்றுமே வருது இல்லையே. இதால நீங்க வந்து என்னென்ன பாதிப்புகள நஷ்டம் வியாபாரம் உண்டு. மற்றது எங்களுக்கு வந்து நோய் பாருங்க இந்த இடத்த பார்த்து பண்டிகை காலத்துல வந்து பேர் போன இடங்கள் பிசினஸ் சொன்னா திண்ணவேலி ஒன்றுதான். நல்லூர் பிரதேச சபை, வருமானம் கூடின பிரதேச சபை, நல்லூர் பிரதேச சபை. ஓ எத்தனை நேரம் சொன்னாலும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா ஒன்னையும் காணலே. இல்லை இல்லை பாருங்க வெள்ளத்தை பாருங்க, பச்சை நிறம் அடிச்சிருக்குது, பாசு நிறம் அடிச்சிருக்கு. இதுக்கு காலை வச்சா வருத்தம் தானையா வரும் ஐயா. ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா காணவில்லை. இது பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை நோய் கொண்டு பாருங்க வியாபாரம் செய்யறாங்க. ஆனா இதுக்கு வந்து வரிய பண்றாங்க சொந்தக்காரர் வரியெல்லாம் பண்றாங்க. பாருங்க இந்த வெள்ளத்துக்கு இருந்து வியாபாரம் செய்யறாங்க, இந்த தண்ணிக்கு இருந்து வியாபாரம் செய்யறாங்க, வரிய பண்றானுங்க. ரோட்ல போறது வரி, அதுக்கான வரி ஒரு இடத்துக்கு இந்த இதுல வந்து 400 500 1000 இந்த இதுக்கெல்லாம் 4000 5000 ரூபா வேண்டுவானுங்க. பாக்கிங் எல்லாம் இதுக்கெல்லாம் பாக்கிங்க போடலுமா, போட்டுட்டு வந்து ரங்கின கையோட ரங்க முதல்ல 20 ரூபா வந்து வேண்டான். அது வந்து அவங்களோட பிரச்சனை. என்னாலும் ரோட வந்து செய்யறதுக்கு ஒரு இது ஆக்கள் இல்லையே. பாருங்க சாப்பாட்டு கடை சனம் கடைக்கு வரையில என்னோட சனம் பாருங்க. இது இன்னைக்கு காலையில் நாங்க எடுத்து போட்ட கல்லு. இந்த கல்லு நாங்க கண்ணே காலையில் எடுத்து போட்டது. இங்க வாங்க. உண்மையில வந்து சரியான கஷ்டத்தை நாங்க எதிர்கொள்றோம். பாருங்க இந்த இடத்தை விட்டு
பொங்கல் ஒரு கவலையா போகுது. சரியான என்னன்னு சொல்றது, கவலைக்குரிய இடம் தான். மழை வந்து மழையை பொறுத்த வரைக்கும் அது காலநிலையை பொறுத்து மழை வரும். அதுக்காண்டி உரிய நடவடிக்கை எடுத்தா மாற்றலாம் தான். எங்க ஒரு தரம் முன் வர்றாங்க இல்லையா, எங்களை எத்தனை நேரம் சொல்லி ஒரு தரம் வந்து முன் வர்றதா காணலையே. இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஏதோ செஞ்சு ஒரு இதை பார்த்து செய்ய சொல்லுங்க. பார்த்துட்டு இவைக்குமான ஒரு தீர்வு எடுத்துக்கணும். அதையும் கஷ்டப்பட்டு அந்த துர்நாற்றங்களால எல்லாருக்குமே பாதிப்பு தான் வரும். அந்த அன்னையும் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதுகள் வந்து சிறு சகதிகளாலே நிரம்பி இருக்குது. கட்டாயம் இதை பார்த்துட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கட்டாயம் கேட்டுக்கொள்றோம். இது தனிப்பட்ட பிரச்சனையா ஒன்று நான் சொல்லல, உங்களோட நன்மைக்கான எல்லாத்த நன்மைக்காண்டி தான் நாங்கள் பொதுமக்கள் நன்மைக்காண்டி தான் நான் சொல்றோம். நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக நான் ஒன்றும் கதைக்கல, எங்களோட நன்மைக்கானது எங்க பொதுமக்கள் நன்மைக்கு தான் நான் கதைக்கிறேன். சரி அண்ணா, ஓகேண்ணா, ஓகே. மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தாலும் ஆனால் அந்த வியாபாரிகளுக்கான ஒரு கவலையும் வந்து இதில் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. தொடர்ச்சியான இப்படியான செயற்பாடுகள் நடக்காமல் கட்டாயம் அவர்களுக்கான மாற்று வழிகளை செய்து கொடுக்கணும். இது வந்து ஒருவர்த்த நன்மைக்காக இல்லை, இந்த நாட்டுக்கான நன்மையாக தான் பார்க்கணும். சரியான துர்நாற்றங்கள் வீசிக்கொண்டே இருக்குது. அதால் வந்து உடல் ரீதியான சூழல் ரீதியான மாசுபாடுகள் நோய்கள் கூட வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா சொன்னா தெரியுமே எவ்வளவு மக்கள் வந்து அந்த சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரை எல்லாருமே வந்து போய் கொண்டிருக்கணும். அதனால இந்த இதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் கட்டாயமாக நீங்க செய்யணும். இதுல கூட அந்த ரோட்ல தண்ணி ஓட இல்லாம நிக்கிறது இதுல பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இப்படியான நேரங்கள்ல வந்து இந்த இவர்களுக்கான தீர்வுகளை கட்டாயமா வழங்கணும்னு சொல்லி கொள்றோம். இது வந்து சின்னவேலி ரோட், சின்னவேலி மார்க்கெட்ல இருக்கிற இடம் தான் இந்த இது கூட. இதுல கூட இந்த வாகனங்கள் கூட வந்து நின்றுட்டு ஒரேடியா போயக அந்த தண்ணீர் கூட எத்தக்கூடிய நிலைமையில இருக்கும். அது கூட மற்ற நோய்களை கூட பெறக்கூடிய மாதிரி இருக்கும். தயவு செய்து இதுக்கான தீர்வுகளை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்றோம்.